அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள உருமாறு சூனியக்காரி உலாவிக்கிட்டு இருந்தா. ஐயோ, என்னோட சக்திகள்னா நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கே. இப்படியே போச்சுன்னா நான் சீக்கிரம் இறந்து போயிடுவேன். என்னோட சக்திகள் எனக்கு திரும்ப கிடைக்கணும்னா எனக்கு 5 பெண் ஆன்மாக்கள் வேணும். அட, இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறது? ரோசி ஜன்னல் வழியா பார்த்தா. அக்கா அக்கா, நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். என்னோட பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப பசியோட இருக்காங்க. இங்க பக்கத்துல எந்த கடையுமே இல்ல. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கக்கா. சாப்பாடா? சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லையே, எல்லாம் காலியாகிடுச்சு. பழைய கஞ்சி மட்டும்தான் இருக்குது. பரவாயில்லக்கா, அந்த கஞ்சியாவது கொடுங்க, நாங்க பசி ஆத்திக்கிறோம். ரோசி பழைய கஞ்சியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தா. இந்தாமா பழைய கஞ்சி. ஐயோ, சூனியக்காரியா? எனக்கு பழைய கஞ்சிலாம் வேண்டாம், நீ தான் வேணும். உன்னை வெளியே வர வைக்கத்தான் அப்படி சொன்ன. நீ ஏமாந்துட்ட. இப்பவே உன் ஆன்மாவை எடுத்து உன்னையே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறேன். சூனியக்காரி தன்னோட சக்தியால ரோசியோட ஆன்மாவை உறிஞ்சி அவளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. மறுநாள் காலையில், ஐயோ ரோசி, நீ என்ன பண்ற? என்ன எதுக்காக கொல்ல பாக்குற? நான் என்ன தப்பு செஞ்ச? ரோசி, நான் உன்னோட கணவன் ஜான், என்ன கொன்னுடாத. நீ என்னோட கணவனா? எனக்கு கணவன்னா கிடையாது. நான் உன்னை இப்பவே கொல்லணும். ஐயோ ரோசி, சுய நினைவுக்கு வா. நீயே ஒரு மாதிரியா இருக்கிற. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஜான் ரோசிய பிடிச்சு கட்டி வச்சிட்டான். என்னாச்சு ரோசிக்கு? ஏன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா? நேத்தெல்லாம் நல்லாதான் இருந்தா, இன்னைக்கு காலையில திடீர்னு என்னையே கொல்ல வரா. நான் உங்க எல்லாரையும் கொல்ல போறேன். யாரையும் சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் சாக போறீங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. ரோசிக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. நாளைக்கு வரைக்கும் காத்திருப்போம். அதுக்குள்ள ரோசி சரியாயிடுறாளான்னு பாப்போம். அன்றிரவு இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறது? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? அக்கா, நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். என்னோட பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப பசியோட இருக்காங்க. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கக்கா. சோனா, ராத்திரி செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் மிச்சம் இருக்குது இல்ல, அத வேணா கொடு. பார்க்க பாவமா இருக்குது. சரிங்க. சோனா சப்பாத்தியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தா. நீ ஏமாந்துட்ட.
இப்ப நான் உன் ஆன்மாவை உறிஞ்சி உன்னையே கட்டுப்பாட்டுல வைக்க போற. சூனியக்காரி சோனாவின் ஆன்மாவை உறிஞ்சினா. சோனா சுயநினைவை இழந்துட்டா. சோனா, நீ என்ன பண்ற? என்ன விடு. இப்படியே அமுக்குனா நான் செத்துருவேன். என்ன விடு சோனா. ஐயோ, எம்மை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டிங்கு சோனாவ வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டான். நீங்க எல்லாரும் சாத போறீங்க. இந்த கிராமத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன நடக்குதுங்க? நேத்து ரோசி ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டா, இன்னைக்கு சோனாவும் வித்தியாசமா நடந்துக்கிறா. நம்ம கிராமத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? டிங்கு, கடைசியா என்ன நடந்ததுன்னு சொல்லு. நேத்து ராத்திரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா. அவ சாப்பாடு கேட்டா. சோனா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே போனா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் தூங்கிட்டேன். ஆமா ஆமா, முந்தைய நாள் ராத்திரி எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு கேட்டா. ரோசி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே போனா. நானும் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரோசியும் சோனாவும் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த பிரச்சனை அந்த பொண்ணால தான் வந்திருக்கணும். அப்படின்னா அந்த பொண்ணிய என்னையும் டிங்குவையும் எதுவும் பண்ணல. ரோசி, சோனா ரெண்டு பேர்கிட்டயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனாலதான் அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் இப்படி பண்ணியிருக்கா. அது என்னவா இருக்கும்? ரோசி, சோனா 2 பேருமே பொண்ணுங்க, வேற எதுவும் இல்லையே. அப்படின்னா அவளால பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து இருக்குது போல. அவளை நம்ம எப்படி பிடிக்கிறது? இந்த வரிசையில அடுத்து பிங்கியோட வீடு தான் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு பிங்கியோட வீட்டுக்கு தான் வருவா. பிங்கி, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு அந்த பொண்ணு உன்னோட வீட்டுக்கு தான் வருவா. அன்றிரவு பிங்கி பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தா. ஐயோ, இன்னைக்கு அவ இங்க தான் வரப்போறாளா? ஐயோ, என்ன பிங்கி, எதுக்கு இப்படி போர்த்துக்கிட்டு கிடக்க? அந்த மாய பொண்ணு இன்னைக்கு இங்க தான் வரப்போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத பிங்கி, அவ வரட்டும், பாத்துக்கலாம். நீங்க பாப்பீங்க, அவ என்னதான பைத்தியம் ஆக்குவா. ஐயோ பிங்கி, அவ உன்கிட்ட வந்தா அவளுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். வாய மூடுங்க. என்ன இன்னும் கதவை திறக்கல? எனக்கு கோபம் வருது. ஐயோ, அந்த பொண்ணு வந்துட்டா. பிங்கி, போய் பாரு. ஐயோ, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்ன இது? வீட்ல யாரையும் காணோம். ஒரு பொண்ணு வரா. அக்கா, அக்கா, ரொம்ப பசியோட இருக்க. ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா கொடுங்கக்கா. நீ நல்லா ஏமாந்துட்ட. இப்ப பாரு, உன்னோட ஆன்மா ஏன் கைவசம். என்ன ஆச்சு? என்னால ஏன் உன்னோட ஆன்மாவை உறிஞ்ச முடியல? இது எப்படி நடந்துச்சு? உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. நீ நல்லா மாட்டிக்கிட்ட, சூனியக்காரி. நீ என்ன ஏமாத்திட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
ஜானும் டிங்குவும் தீப்பந்தத்தோட வந்தாங்க. நீங்க என்ன அழைக்க போறீங்களா? உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. அப்போ ரோசியும் சோனாவும் அங்க வந்தாங்க. ஒழுங்கா இங்க இருந்து எல்லாரும் ஓடி போயிடுங்க. எங்க எஜமானி கிட்ட வந்தீங்கன்னா உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ரோசி, இவ ஒரு சூனியக்காரி. இவ உன்னை வசப்படுத்தி வச்சிருக்கா. அவளோட மாய வலையில இருந்து வெளியே வா. ஆமா சோனா, அவ சொல்றத கேட்காத. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. உன்ன ஐயோ ரோசி, என்ன விடு, என்ன விடு. காப்பாத்துங்க, ஐயோ ரோசி, என்ன விடு, என்ன விடு. காப்பாத்துங்க. அந்த நேரத்துல சூனியக்காரி அங்கிருந்து ஓடிட்டா. எல்லாரும் ரோசியையும் சோனாவையும் மரத்துல கட்டி வச்சிட்டாங்க. ஐயோ, சூனியக்காரி ஓடிட்டாளே. இப்ப அவள எப்படி பிடிக்கிறது? அவ உஷாரா இருப்பா. இப்போ அவளோட திட்டம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு பெண்ணான்மாக்கள் தேவை. அவளை எப்படி நாம அழிக்க? அவளோட சக்தியையே அவளுக்கு எதிரா திருப்பி விட்டுதான் அவளை அழிக்கணும். அன்று இரவு, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. அந்த சூனியக்காரி இங்க வருவாளாமா? பயப்படாதமா. அம்மா, அந்த சூனியக்காரி வந்துட்டா. சத்தம் போடாம இருமா. சரிங்கம்மா. அக்கா, ரொம்ப பசியோட இருக்க. ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா கொடுங்கக்கா. லில்லி சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தா. வந்துட்டியா? இப்போ நான் உன் ஆன்மாவை உறிஞ்ச போறேன். சூனியக்காரி லில்லியோட ஆன்மாவை உறிஞ்ச போனா. அப்போ ஜான் கண்ணாடியை எடுத்துக்கிட்டு வந்து சூனியக்காரி முன்னாடி நின்னா. சூனியக்காரி கண்ணாடிக்குள்ள அடப்பட்டுட்டா. ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இதுல அடப்பட்டேன்? ஓ, இதெல்லாம் உங்களோட வேலையா? உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. நான் வெளியே வந்தா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். நீ நல்லா மாட்டிக்கிட்ட. உன்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. நான் கண்டிப்பா வெளியே வருவேன். ஜான், அந்த கண்ணாடியை உடைச்சிரு சீக்கிரம். வேண்டா, அப்படி செய்யாத. இல்ல. ஜான் அந்த கண்ணாடிய தூள் தூளாக உடைச்சான். சூனியக்காரி அழிஞ்சிட்டா. அவளோட கட்டுப்பாட்டுல இருந்த ரோசி சோனா ஆன்மா விடுதலையாயிட்டு. என்னாச்சு எனக்கு? ஏங்க, இங்க என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லம்மா, நல்ல வேலை, உனக்கு ஒண்ணும் ஆகல. சோனா, நீ நல்லா இருக்கல? ஆமாங்க, நான் நல்லா இருக்கேன்.